மிட் நைட்ல வந்து தூங்காம இருக்கிறது. ம். அவங்க வந்து நைட் பீப்புளா சில பேர் வந்துட்டு நைட்டு தான் அதிகமா பேசுறதோ இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து மென்டலா தனியா பேசுவாங்க. அது ம். மாதிரிலாம் இருக்கிறாங்க மேம். ஆமா. அதுக்கு என்ன காரணம் மேம்? இப்போலாம் வந்துட்டு பசங்களுக்குள்ள பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, என்ன இது கூட உனக்கு தெரியலையா? என்ன உனக்கு ஒரு Instagram பேஜ் இல்லையா? என்ன உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன உனக்கு இது இல்லையா? என்ன நைட் லைஃப்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? இது என்ன ஆகுதுன்னா, ஏதோ நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரியும், நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பெர்சன் மாதிரியும், சின்ன ஏஜ்லயே வந்து அவங்களுக்கு ஒரு தகுதியற்ற உணர்வை வந்து ஏற்படுத்திடுது. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஃபேக்டர். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேருடைய சுயநலமும் அடங்கியிருக்கு. கெஞ்சம் மூளை, கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாடி, ரெஸ்ட் கொடுக்காம என்னை வந்து டார்ச்சர் பண்றேன்றதை தான் வெளிப்படுத்தும். ஆனாலும் நம்ம மக்கள் வந்து கேட்டுக்கிறது இல்லை. கேட்டா திஸ் இஸ் அவர் லைஃப், திஸ் இஸ் 2K kids, திஸ் இஸ் அவர் ஜென்ரேஷன். மச்சான் பிரேக்கப் ஆயிடுச்சாடா, வா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், உனக்கு எல்லாமே ரிலீவ் வரும். அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்ல சொல்ல நம்ம இது பண்ணா கரெக்டா இருக்கும் நிறைய விஷயத்துக்குள்ள போறாங்க மேம். சில பசங்க நானே பார்த்துருக்கேன், நைட் ஃபுல்லா சுத்துவாங்க, மார்னிங் ஃபுல்லா தூங்குவாங்க. அவங்க ரொட்டீன் லைஃபே இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தருடைய பிரேக்கப் உனக்கு என்டர்டெய்னிங்கா? அப்போ என்ன இமோஷன்ஸ் இருக்கீங்க? நீங்க கேட்ட அந்த இமோஷனல் கனெக்ட் எங்க? உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா, இப்போ ஒரு வீடியோ எடுத்து போட்டுடா, அவ பார்க்கட்டும், அவளும் நீ எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுடா, அவளோட லைஃப் வந்து நீ உனக்கு விட்டுட்டு போயிட்டானா அவ நல்லா இருக்கக்கூடாது. அது மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே சேஸ் பண்ணாதீங்க. யூ ஆல்வேஸ் சூஸ். இஃப் யூ சூஸ் then it will be okay. Don't chase. கூட இருக்க வரைக்கும் அந்த சந்தேகம் ஒன்று வர்றதில்ல, லாங்கா போகும்போது ஏன் அந்த சந்தேகம் அப்படின்னு வருது? யூஸ்வலாகவே வந்துட்டு ஒரு விஷயத்துல நம்மளுக்கு நம்பிக்கை இழக்கிறோம் அப்படின்னா, ஒன்று அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும், இன்ஃப்ளூயன்ஸ். செகண்டு நம்ம அந்த மாதிரி இருக்கும். FT ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மனநல ஆலோசகர் வெனிலா மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். இப்போ வந்து இந்த மென்டல் ஹெல்த்னு சொன்னீங்க மேம், அப்படி இருக்கவங்க வந்து நிறைய நான் இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குறது மிட் நைட்ல வந்து தூங்காம இருக்கிறது. அவங்க வந்து நைட் பீப்புளா சில பேர் வந்துட்டு நைட்டு தான் அதிகமா பேசுறதோ இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து மென்டலா தனியா பேசுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க மேம். ஆமா. அதுக்கு என்ன காரணம் மேம் இருக்கு? தனிமை மட்டும்தான் இதுக்கு காரணமா மேம்? தனிமைன்றதை விட என்ன அப்படின்னா, தனிமையும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கே வந்துட்டு யாராவது ஏதோ நினைச்சிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு பசங்களுக்குள்ள பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, என்ன இது கூட உனக்கு தெரியலையா? என்ன உனக்கு ஒரு Instagram பேஜ் இல்லையா? என்ன உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன உனக்கு இது இல்லையா? என்ன நைட் லைஃப்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? இது என்ன ஆகுதுன்னா, நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரியும், நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பெர்சன் மாதிரியும், சின்ன ஏஜ்லயே வந்து அவங்களுக்கு ஒரு தகுதியற்ற உணர்வை வந்து ஏற்படுத்திடுது. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஃபேக்டர். ஸோ இது என்ன, இப்போ நீங்க தூங்காம இந்த நைட் லைஃப்லாம் சொல்றாங்க. எதுக்கு இந்த நைட் லைஃப்னு எனக்கு புரியவே இல்லை. நைட்டு தூங்குறதுக்கு, காலையில இருந்து நீங்க நைட்டு வரைக்கும், அதாவது உங்களுடைய உடல் உழைப்பை போடுறீங்க, உங்களுடைய கெரியருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஓடுறீங்க, உங்களுக்காக நீங்கள் ஓடுறீங்கன்னும் போது அந்த உடம்புக்கு ஒரு ரெஸ்ட்டுன்றதை கொடுக்கணுன்றது யாருக்குமே தோண மாட்டேங்குது. அந்த உடல் ரீதியாக வந்துக்கிட்டு நீங்கள் ஏன் உங்கள் உடலை வருத்தி, உங்கள் உடலை வந்து நீங்கள் வந்து காயப்படுத்தி, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு ஃபேக்டர், இந்த நைட் லைஃப்ல எனக்கு என்ஜாய்மெண்ட்ன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு 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 என்ன சொல்றது, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேருடைய சுயநலமும் அடங்கி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் நைட் லைஃப் அப்படின்னு வந்து போது அவங்க அந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு என்னடா இது நைட் லைஃப் உனக்கு தெரியாதான்னு இப்படி நம்மளை வந்து என்னமோ வந்து நம்ம பெரிய குற்றம் பண்ண மாதிரினும். உங்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். வேலையை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்கிறது, படிக்க வேண்டிய காலகட்டத்தில் படிக்க வேண்டியது. அதுக்காக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கான தகுதியை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு, உங்களுடைய மனநலத்தையும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே என்டர் ஆகும்போது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட இந்த லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் குழப்பி, இதுதான் லைஃபு, நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, உங்களுக்கு இதெல்லாம் இல்லை அதனால் பொறாமப்படுறீங்க, கிடையவே கிடையாது. இப்போவும் உங்களை பார்த்தெல்லாம் பொறாமப்படலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து பேசும்போது, ஏன்னா அவங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து தான் உங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது. தூக்கத்தை கெடுத்து தான் நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தூங்காமல் விட விட உங்களுடைய ஸ்ட்ரகிள், ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற ஸ்ட்ரகிள் அதிகமாகும்.
ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாடிக்கே ரிப்பேரிங் சிஸ்டம் இருக்கு. உங்களுடைய மைண்டுக்கே வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு, பவர் இருக்கு. ஆனா உங்க பிரெயினுக்கு நீங்க வந்து அந்த டைம் டைம் குடுக்கறது கொடுக்குறது. இல்ல. அப்படி நீங்க குடுக்கல அப்படின்னும்போது காலையில எழுந்திருச்சு ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. காலையில எழுந்திரிக்கும் போதே டயர்ட். தூக்கமே இல்ல, தூக்கமே இல்ல. 4 நாள் தூங்காம இருந்தா யாரா இருந்தாலும் சூசைடல் தாட்ஸ் வரும். யாரா இருந்தாலும் டிப்ரஷன் வரும். யாருக்கா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வரும். யாருக்கா இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். தூங்காம அந்த மண்டை வந்து கேட்கும். அந்த கெஞ்சும் மூளை. கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் குடுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் குடுப்பாடி, ரெஸ்ட் குடுக்காம என்னைய வந்து டார்ச்சர் பண்றேன்றத தான் வெளிப்படுத்தும். ஆனாலும் நம்ம மக்கள் வந்து கேட்டுக்கிறது இல்ல. கேட்டா திஸ் இஸ் அவர் லைஃப். திஸ் இஸ் 2K கிட்ஸ். திஸ் இஸ் அவர் ஜெனரேஷன். நீ வந்து 2K கிட்டா இருந்து டெக்னாலஜிஸை உன்னுடைய நல்லதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி நாங்கள்லாம் அனுபவிக்காத எங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் பெனிஃபிட்டாக மாற்றுறது தான் உங்களுடைய முன்னேற்றம். எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் மாற்றி எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கிடையாது. யூ ஹாவ் டு ப்ரோக்ரெஸ். ப்ரோக்ரெஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ரெசிவ்ன்றது நிறைய பேர் ப்ரோக்ரெஸ் ஆகுறாங்கன்னு இப்போ உடனே சொல்லுவாங்க, நாங்களாம் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருக்கோம். எஸ், பட் ப்ரோக்ரெஸ் இன் வாட்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இது எல்லாத்தையுமே ஃபேக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட் பண்ணுது, ஃபேமிலி எஃபெக்ட் பண்ணுது, பர்சனல் ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுது, எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த நைட் அவுட்டுக்கு வந்து நிறைய பேர் சுயநலம் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. உண்மைதான் மேம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, மச்சான் பிரேக்கப் ஆயிடுச்சாடா, வா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், உனக்கு எல்லாமே ரிலீவ் வரும். அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்ல சொல்ல நம்ம இது பண்ணா கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும்னு நிறைய விஷயத்துக்குள்ள போறாங்க மேம். சில பசங்க நானே பார்த்திருக்கேன், நைட் ஃபுல்லா சுத்துவாங்க, மார்னிங் ஃபுல்லா தூங்குவாங்க. அவங்க ரொட்டீன் லைஃபே இப்படித்தான் போயிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பையன் வந்து நைட் என்கிட்ட பேசுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் போயிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. எனக்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், இந்த நைட் லைஃப் இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு ஃபேமிலி கேதரிங்காக போயிருந்தோம். போயிட்டு லேட் ஆயிடுச்சு. அப்போ வரும்போது எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நைட் அவுட் பிளேஸ் அது. நாங்கள் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி. சரி ஓகே போய் உட்காந்தோம். அது சாப்பிட்லான்னு பார்த்தா இடம் இல்லைங்க உட்கார்றதுக்கு. அவ்வளோ கூட்டம். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, எல்லாரும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு டிஜே, அங்கே ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு, அங்கே ஒரு நேயர்கள் விருப்பம்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நைட்டில் வந்து சாப்பிட்றோம் போகிறோன்றதை விட அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாற்றி அட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை அட்ராக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு போல இருக்கு. அவன் வந்து சோகமாக வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொன்னான், டே ஏன்டா இப்படி இருக்கேன்னு. அதில் கேர்ள்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் சேர்ந்து இருக்காங்க. உட்காந்துட்டு கேர்ள்ஸும் சேர்ந்து இருக்காங்கன்றத நான் இதுவாக சொல்லலை. அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே கலந்து தான் இந்த மாதிரி நைட் லைஃப்ல என்ஜாய் பண்ணுறாங்கன்றத நான் சொல்ல வரேன். இது என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இல்லை, ஏன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா அட்ராக்ஷன்ஸும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டை பாடுங்கன்ட்டு ஒருத்தர் ஏஞ்சி கத்துனாரு. அந்த பையன் வந்து டேய் சும்மாருடா, அதெல்லாம் விடாத, நீ பாட சொல்லக்கூடாதுன்னு அவன் வந்து சத்தம் போடுறான். அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டை. இவன் ஹெல்மெட்டை எடுத்துட்டு போய் நேராக போயிட்டான் பக்கத்தில். இப்போ நிறுத்துறீங்களா இல்லையான்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு வேற பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒருத்தருடைய பிரேக்கப் உனக்கு என்டர்டெய்னிங்கா? அப்போ என்ன இமோஷன்ஸ் இருக்குங்க? நீங்க கேட்ட அந்த இமோஷனல் கனெக்டிங் எங்க? ஒருத்தருடைய பெயின் உன்னால உணர முடியல, அதை வச்சு நீ ஒரு கண்டென்ட் பண்ற, அதை வச்சு நீ ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் பண்ற, அதை வச்சு நீ ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ற, அதை வச்சு நீ என்ஜாய் பண்ற, அதை வச்சு நீங்க எல்லாரும் நைட் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கீங்க. வாட் இஸ் த வேல்யூ? அப்போ ரிலேஷன்ஷிப்ல எனக்கு வேல்யூ இல்லை, என்னை வேலிடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எமோஷன்ஸை வேலிடேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் சொல்லி என்ன யூஸுங்க? நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எமோஷன்ஸ் வேலிடேஷன் இல்லாம தான் லைஃப் வாழ்றீங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அது எப்படி வரும்? ஸோ கம்ப்ளீட்டா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இமோஷன்ஸை ஃபோக்கஸ்டா இல்லை. இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்க வந்து ஒருத்தவங்களை எமோஷனலில் வந்து நிறைய பேர் வந்து பிளேம் பண்ணி விளாடுறதுக்கு இப்போ இருக்கிறதுல
நிறைய பேர் சொல்லுவாங்க, "உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? இப்ப ஒரு வீடியோ எடுத்து போட்டுடா. அவ பார்க்கட்டும். அவளும் நீ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து Instagramல போட்டுடா. அவளோட லைஃப் வந்து நீ உன்ன விட்டுட்டு போயிட்டான்னா, அவ நல்லா இருக்கக்கூடாது." அது மாரிலாம் நெறைய யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் இந்த விஷயம் இப்ப வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. அது ஒரு ஃபேமிலி வரைக்குமே பாதிச்சு பெரிய விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமா. அது மாதிரிலாம் பண்றாங்க. பிளஸ் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றா? ஏது பண்றா? இது எப்படின்னா, நீங்க என்னதான் மறைச்சாலும், என்னதான் நீங்க பெரிய ஸ்ட்ராங் பீப்பிள்ன்னு சொன்னாலும், என்னதான் நாங்க வந்து ஃப்ரீக்கி கேர்ள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பாய்ஸ் இதெல்லாம் நீங்க சொன்னாலும், நம்மளுடைய மூளை அமைப்பு எதுக்குமே வந்து டிஃபர் ஆகாது. பெயின்னா பெயின் தான். அந்த வலிய வந்து உணரும்போது, அடிக்கடி நம்மளுடைய நம்மளுடைய பார்ட்னர், எக்ஸ் பார்ட்னருடைய லைஃப்ப பாக்க பாக்க, அது ஒரு வலி தான். அதெல்லாம் வந்துட்டு நான் எவ்ளோ ஸ்ட்ராங் தெரியுமா? இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அத பாத்துட்டு, நான் இதுக்கு ஈக்குவலா நான் போட வேண்டான்னு சொல்லிட்டு போடுறதோ, இல்ல இதுக்கு ஈக்குவலா நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப் டக்குன்னு போ வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு, கோவத்திலயோ, ஒரு ரிவெஞ்ச் மோடுலயோ, இல்ல இத வந்து என்ன பாதிக்கல அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்க பண்ணாலுமே, வலி தான். ஆனா, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு உள்ளுக்குள்ள உட்காந்து நீங்க பேசுங்களேன். லிட்டரலி தே வில் பிரேக் அவுட். எதுக்காகம்மா இப்படி பண்றேன்னா, இல்லன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி என்ன பார்த்துருவாங்க. இல்லன்னா என்னுடைய அ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒரு மாரி லோவா பார்த்துருவாங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல பெயின் வந்து ப ஃபேஸ் பண்ற ரெசிலியன்ஸ் எங்களுக்கு இருக்குன்றது தான். ஸோ தே டோன்ட் வாண்ட் டூ அவங்க வந்து வீக்கா அப்பியர் பண்ண பயப்படுறாங்க. பட் தட் இஸ் நாட் ஃபேக்ட். நீ வீக்கா இருக்கிற ஏன் வீக்னஸ் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. வீக்னஸ் இருக்கும். அப்போலாம் வந்துட்டு ஒரு பிரேக்கப் ஆகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசும்போது, அந்த எம்பத்தி வரும். ச்சே! இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான்ல. இவ்ளோ இருந்துச்சு. என்ன இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? நீ என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வச்சு பேசுவாங்க. ஆமாங்க. பேசி ஏன் இப்படி பண்றடா? இந்த மாதிரிலாம் சரி. இல்ல அவ இப்படி பண்ணா. அப்புறம் வந்து பேசி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்பலாம் பேசுறதே கிடையாது. எடுத்த உடனே பிரேக்கப். எடுத்த உடனே பிரேக்கப். பிரேக்கப் பண்ணிட்டு 2 நாள்ல கழிச்சு ஐ அம் டாக்கிங் டூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோனே, இது என்ன ஆயிடுதுன்னா பிரிவுகள ஏற்படுத்துது. யூ கேன் ஈசிலி சூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்னன்னா, முன்னாடி நான் என்ன சொல்வேன்னா, ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே சேஸ் பண்ணாதீங்க. யூ ஆல்வேஸ் சூஸ். இஃப் யூ சூஸ் தென் இட் வில் பி ஓகே. டோன்ட் சேஸ். இதுதான் விஷயம். ரிலேஷன்ஷிப் ஒரு சைடு இப்படி போயிட்டு இருந்தாலும், சில பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து அ நானும் நீயும் லாஸ்ட் வரைக்கும் இருப்போம் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. பேசி ஒரு கட்டத்தில வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா மாறும்போது, அதுவரைக்கும் கூட இருக்க வரைக்கும் சந்தேகம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வரதில்ல. பட் லாங்கா போகும்போது, "நீ அவன் கூட பேசிருவியா? இல்ல நீ அவ கூட பேசிருவியா? இல்ல நீ அவ கூட பேசிட்டு இருக்கியா?" சம்திங் இது மாரி மைண்ட் செட் வர்றதுக்கு இப்ப இருக்க ரீசன்ஸ் வந்து நெறைய காரணங்கள் சொல்றாங்க மேம். ஆமா. அதுக்கு கூட இருக்க வரைக்கும் அந்த சந்தேகம்னு ஒண்ணு வர்றதில்ல. லாங்கா போம்போது ஏன் அந்த சந்தேகம் அப்படின்னு வருது மேம்? நீங்க சொன்ன மாதிரி கூட இருக்கும்போது வரலன்னு நம்மளால சொல்லவே முடியாது. வருது. ஆனா என்ன அப்டின்னா, என்ன இருந்தாலும் கண் எதிர்க்க தானே இருக்கான். கண் எதிர்க்க தானே இருக்கா. பெருசா பண்ண முடியாதுன்னு. 2 ஃபேக்டர் இருக்கு. யூசுவலாவே வந்துட்டு ஒரு விஷயத்துல நம்மளுக்கு நம்பிக்கை இழக்கிறோம் அப்டின்னா, ஒண்ணு அந்த மாரி விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்கும். இன்ஃப்ளூயன்ஸ். 2 நம்ம அந்த மாரி இருப்போம். இது 2 தான். நான் எப்படி இருக்கேனோ, அப்படிதான் மத்தவங்க இருப்பாங்கன்ற ஒரு டவுட் ஃபேக்டர். இன்னொன்னு சொசைட்டில நடக்கிறது, பக்கத்து ஃப்ரெண்டுக்கு நடக்கிறது, நம்மளுடைய கொலீக்கு நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஆளும் இந்த மாரி ஆயிடுவானோன்ற ஒரு டவுட். ஸோ அதிகமா நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இப்போதைக்கான சர்வே மூலியமா பெர்சன்டேஜ் அதிகம். அப்படின்னும்போது சந்தேகமும் அதிகமாயிடுச்சு. பொசெசிவ்னஸும் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதும் அதிகமாயிடுச்சு. சீட் பண்றதும் அதிகமாயிடுச்சு. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நீங்க சோஷியல் மீடியாவ மிஸ்யூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து தனிப்பட்ட நபர்ல யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. லாங் டிஸ்டன்ஸு, ஷார்ட் டிஸ்டன்ஸு நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அந்த ஒரு கமிட்மெண்ட்டோ, அதில ட்ரூவா இருக்கிறதுக்கு, ஜென்யூனா இருக்கிறதுக்கு நீங்க வரதில்ல. நீங்க வந்தீங்க அப்படின்னா, எதிர்ல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறதில்ல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, இது ஒரு லைஃப் ஸ்டைல்ன்னு இல்லாம, இது ஒரு லைஃப் லைன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி பெட்டர். ஸோ ரிலேஷன்ஷிப்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது நெறைய விஷயங்கள் இருக்கு. அது இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல எமோஷனல் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ.